யாருமே சொல்லாத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சாரி ப்ரீபீட்டிங் டுட்டோரியல் சீரிஸோட பார்ட் 3. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்ஃபெக்டாக செஸ்ட் பீட்ஸ் நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம், அதுவும் சைடும் தெரியக்கூடாது. ஒரு பர்சன் டேரெக்டாக வரவே இல்லை, ஸோ அவங்களுக்குலாம் நம்ம எப்படி செஸ்ட் பீட் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ட்ரிக் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட் பீட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பல்லு பீட்ஸ் எடுத்த மாதிரியே அலைன் பண்ணிவிட்டு நம்ம பின் பண்ணாமல் இதை வந்து ஒரு ரஃப்பாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப்ஸ் தான் வந்து அது எவ்வளோ கேப்ஸ் எந்த இன்ச்சஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈச் ப்ளீட்ஸ்க்கு நடுவுலையுமே வந்து ஒரு 1 to 1.5 inches கேப் இருந்தால் போதும். அதே மாதிரி மீடியம் லார்ஜ் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு 1.5 to 2 inches. ஸோ அதே மாதிரி எக்ஸல் டபுள் எக்ஸல் அவங்களுக்குலாம் வந்து 2 to 2.5 inches கேப் இருந்தால் போதும். ஸோ இந்த கேப்பில் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா சைடும் அடிக்காது, பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இந்த கேப் வந்து ஷோல்டர் பின்லேருந்து 1 கஜம் அந்த அளவுக்கு மட்டும் இந்த கேப்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சைடும் அடிக்காது, பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஓகே, வித் மெஷர்மெண்ட்டோட வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மெஷர்மெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள், நான் வீடியோட வந்துடுறேன். பாய்.